இந்த சுந்தரர் பாட்டு பாடினா தக்கேசி பண்ணல. மழை பெய்யறதுக்கு 12 வேலி அரசர் கொடுத்தாரு. அதே மாதிரி மழை பெஞ்சு வெள்ளமாக போச்சான். அதுக்கும் 12 வேலி நிலத்தை வாங்கினாராம் சுந்தரர். அப்போ அந்த கோயிலுக்கே கொடுத்துட்டார் சுந்தரர். இப்போ நம்ம பாடனா என்ன, யார் அரசாங்கம் கொடுக்கணும்? அரசாங்கம் கொடுப்பான், எந்த வழினா கொடுப்பான், இறைவன் கொடுப்பேன். இப்போ நம்ம பாடுறதுக்கு உண்மையாக அழகாக பாடுங்க. அரசாங்கம் எந்த வழியில்னா கோயிலுக்கு எதனா செய்யும், கண்டிப்பாக நடக்கும். எதனா ஒன்று திடீர்னு வரும் உங்களுக்கு தகவல். கோயிலுக்காக திடீர்னு வரும், எதனா ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற அரசாங்கம் இந்த பதிகம் நம்ம உண்மையாக படிக்கிறோம், அவ்வளோதான். அது எப்படியா அரசாங்கம் செய்யும். 12 வேலியா எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது, இறைவன் எவ்வளோ வாங்கிக்குவாருன்னு தெரியாது, அவரோட இஷ்டம்தான் இது. ஆனால் நாங்கள் பாடுறது, நாங்கள் ஏகம்பத்தை நம்பி ராமநாத ஈஸ்வரரை நம்பி வச்சு நம்ம பாடுறோம், நம்பிக்கையாக பாடுறோம். நம்ம கண்டிப்பாக அரசாங்கம் கோயிலுக்காக செய்யும். சுந்தரர் வாங்கி அவர் கொடுமா, சுந்தரர் மழை வேண்டி படித்த பதிகம் மழை வெள்ளமாக வந்தது. 12 24 வேலி வாங்கினார். 24 வேலிக்கு ஏற்ற இப்போ இருக்கிற அரசாங்கம் இதுக்கு மேல் கொண்டே அரசாங்கம் கோயிலுக்கு இடம் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம பாடுறது கண்டிப்பாக மழை பெய்யும், கண்டிப்பாக இடம் கிடைக்கும். இந்த பதிகம் எல்லாம் பாடுங்க. தக்கேசி பண்ணு 7ஆம் திருமுறை. அந்த நாளன் நடைக்களம் புகுத அவனை காப்பது காரணமாக அந்த காலன் உயிரதனை அப்படி திரும்ப தக்கேசி பண்ணு போடு. 7ஆம் திருமுறை தக்கேசி பண்ணு போடு. ஆல நன்றி கண்டு அவர் அமர்வது கருதி நீளமாதரை விரதனை இருந்து செய்த சீரம் கண்டு நின் திருவடி அடைந்தேன் திருப்பொன்பொருளானே. ஆஃப்
வாழ்க.